8000 mAh battery, 144Hz AMOLED display, Dimensity 7400, 50 megapixel OIS/OD வரக்கூடிய கேமரா, IP69 ரேட்டிங், 80 வாட்ஸ் சார்ஜிங். ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா Realme P4s வந்து எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஸோ அரௌண்ட் 30,000க்கு இந்த Realme P4s எப்படி இருக்குன்னு தான் இந்த பையனை நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த Realme P4s வந்து ஒர்த்தான பையான்னு நம்ம வந்து பார்க்கலாம். எஸ்பெஷலி பெர்ஃபார்மன்ஸ், கேமரா, எவ்ரிடே யூஸுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இந்த ரியல்மியோட P சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் பவர் இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை வந்து சீரிஸ் கொண்டு வராங்க. Realme P4 சீரிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் லைனப் இருக்குது. இந்த P4s-ஓட விலை வந்து இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். 2 கலர் ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்குது. பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அப்புறம் இந்த கேஸ், பேக் கேஸ் வந்து தந்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்லேருந்து நான் வீடியோ எடுத்து என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் எனக்கு மனசில் வந்தது பார்த்தீங்கன்னா 8000 mAh பேட்டரி கொண்ட ஃபோன் வந்து லைட்டாக இருக்குன்னு, 208 கிராம்ஸ் வெயிட் இருக்குது, 8.6 mm திக்னஸில் இந்த ஃபோன் வந்து பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு வெயிட் பேலன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்குது. ஸோ பிக் பேட்டரி இருந்தால் கூட வந்து ஹெவியாக எனக்கு இது வந்து தென்படலை. 80 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸில் கிடைக்குது. அதுக்கான கேபிளும் வந்து தராங்க. SAR வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM அண்ட் NFC வந்து கிடையாது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க, ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சர் அனிமேஷனும் வந்து நிறையவே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மூலமாக நீங்கள் ஆப் லாக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹிடன் ஆப்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பாலிகார்பனேட் பேக் தான். IP68, 69 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஓடியும் இது வருது. அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி கூட நீங்கள் வந்து இதில் பண்ணலாம். மேல் பக்கம் வந்து உங்களுக்கு IR சென்சர் கிடைக்குது. டூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து தராங்க. USB டைப் சி போர்ட் மற்றும் இந்த சிம் ட்ரே. இதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம், 2 5G சிம் போடலாம். பட் மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. இந்த பவர் பட்டன் வந்து ஆரஞ்சு கலர் தந்துருக்காங்க. மேலே வந்து வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் இது இங்கேயும் வந்து பின்பக்கம் வந்து தந்துருக்காங்க. வூப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட பேட்டரி, ஃபாஸ்ட் பேட்டரி டெக்னாலஜி. ஸோ இந்த பேக் சைடு கேமரா மாடியூலும் வந்து இந்த மாதிரி நல்லா இருக்குது. லைட்டாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்சஸ் வரதான் செய்யுது நீங்கள் டச் பண்ணும்போது. எனிவே யூ வில் பி யூசிங் அ கேஸ் ஓவர் திஸ். ஸோ டிசைன் நல்ல பண்ணியிருக்காங்க. முக்கியமாக 8000 mAh போல மேனேஜ் பண்ணக்கூடிய வெயிட் அண்ட் டைமென்ஷன்ஸை வந்து தந்திருக்காங்க. நல்ல ஒரு டியூரபிளான ஒரு டிசைன், பார்க்கவும் நல்லா இருக்கு. இப்போ இதோட டிஸ்பிளேக்கு வருவோம். 1.5K AMOLED டிஸ்பிளே, 144Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடு இது வருது. நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே. 6.78 inch AMOLED டிஸ்பிளே இது. இப்போ நீங்கள் ஸ்க்ராலிங் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க, ப்ரௌசர், அனிமேஷன்ஸ் இதுக்கெல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. மல்டி டாஸ்கிங்கும் நல்லாவே இருக்குது. இந்த டிஸ்பிளே பேனலோட கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. பிளாக்லாம் ரொம்ப டீப்பாக இருக்குது. கலர்ஸ்லாம் வந்து பஞ்சியாக இருக்குது. HDR கண்டென்ட் வாட்ச் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. யூடியூப்பில் கூட நீங்கள் வந்து HDR அக்சஸ் பண்ணலாம். வியூவிங் ஆங்கிள்ஸும் செம்மையாக இருக்குது. ஸோ கலர்ஸ் வந்து ரொம்ப விவிடாக இருக்குது. கலர் சைஸ் வந்து நல்லாவே வந்து இந்த டிஸ்பிளேல பண்ணியிருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டியும் வந்து ரொம்ப நல்லாவே தந்திருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து மீடியா கன்சம்ஷனுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு AMOLED ஹை குவாலிட்டி பேனல் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. Now let's talk about the performance. MediaTek Dimensity 7400ல இது வந்து பவர் ஆகுது. 4nm ப்ராசஸர் இது. 8GB 128GB, 8GB 256GB, 12GB 256GBன்னு 3 ஆப்ஷன்ஸ் வந்து இது தராங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் இது. நார்மல் யூசேஜில் நீங்கள் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், க்ரோம், யூடியூப், கேமரா, மல்டி டாஸ்கிங் இந்த ஃபோன் வந்து டெஃபினெட்லி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுது. கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் இது நல்லாவே டெலிவர் பண்ணுது. BGMI, கால் ஆஃப் டியூட்டி போன்ற கேம்ஸ்லாம் விளாட்னா கூட நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடைக்குது. ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் இட்ஸ் அ குட் ஆப்ஷன். ஸோ Dimensity 7400 வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டடான ஒரு நல்ல ஒரு ப்ரூவன் நல்ல ஒரு சிப்செட். ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த நீங்கள் எதிர்பார்க்கலாம். பேட்டரி இதோட பிக் ஸ்டெக் 8000 mAh பேட்டரி வருது. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து தராங்க. ஒரு 1 hour 20 minutesல இது வந்து நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டரி லைஃப், ஒரு 2 daysலாம் ஈஸியாக போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடைக்குது. ஸோ 2.5 daysக்கான பேட்டரி லைஃப் வந்து நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம்.
ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா பின்பக்கம் கிடைக்குது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஓடி வருது. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு வந்து 16 மெகா பிக்சல் கேமரா கிடைக்குது. கேமரா ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது, லேண்ட்ஸ்கேப் மோட் இருக்குது, வீடியோ வந்து 4K 30 fpsல மேக்ஸிமம் எடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 4K கிடையாது, 1080p 30 fpsல மேக்ஸிமம் எடுக்கலாம். ப்ரோ மோட், ஹைரஸ், பேனோ, ஸ்ட்ரீட், ஃபுட், ப்ரோ வீடியோ, ஸ்லோமோ, டைம் லேப்ஸ், லாங் எக்ஸ்போஷர், டுவல் வீடியோ எடுக்கலாம். டெக்ஸ்ட் ஸ்கேனர் இருக்குது, டில் ஷிஃப்ட் இருக்குது. முக்கியமாக அண்டர் வாட்டர் மோடும் தந்திருக்காங்க. ஸோ இது வந்து IP6869 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால நீங்கள் ஒரு 2 மீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து அண்டர் வாட்டரில் நீங்கள் வந்து இதை வீடியோ மற்றும் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அண்டர் வாட்டரில் யூஸ் பண்ணும்போது இந்த பட்டன் இருக்கு இல்லையா, பவர் பட்டன், வால்யூம் பட்டன், அது வந்து உங்களுக்கு வந்து கேமரா யூஸ் பண்ணுறதுக்கான பட்டனாக ஒர்க் ஆகும். டிஸ்பிளேயில் யூஸ் பண்ணாமல் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கேமரா ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து தந்திருக்காங்க அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி. வெளியே வந்த பிறகு நீங்கள் வந்து இந்த எக்ஸிட் பட்டன் அமுக்குறீங்கன்னா அதில் உங்கள் வாட்டர் ஏதாவது உள்ளே இருந்துச்சுன்னா ஃப்ளஷ் பண்ணிடும். அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி இதில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, ஸோ தண்ணிக்குள்ளெல்லாம் போய் நான் வந்து ஃபோட்டோ ட்ரை பண்ணலை. பட் அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். ஆக்சுவலி அவர் சர்ப்ரைஸ். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேமரா குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஸோ இப்போ இதை தரக்கூடிய கேமரா சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். குவைட் சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு கேமரா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து காண்பிக்கிறேன் பாருங்கள். ஸோ 4K வந்து மேக்ஸிமம் 30 fpsல எடுக்கலாம். ஸோ அதோட சாம்பிள் தான் பார்த்துருக்கீங்க. 4K 30 fpsல எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள் இது. ஃப்ரண்ட் கேமராவில் 4K கிடையாது, 1080 இஸ் த மேக்ஸிமம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃப்ரண்ட் கேமராவோட வீடியோ சாம்பிள். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் 16 பேஸ் பண்ணி கலர் ஓவர் 16 தந்திருக்காங்க. 3+4 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ 3 மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட் மற்றும் 4 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தந்திருக்காங்க. ஹைரக்ஸ் ஆடியோ சப்போர்ட்டோடு இது வருது. டீசெண்டான ஒரு ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து Realme P4X. ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து 8000 mAh பேட்டரி, பிக் பேட்டரியோடு இது வருது. அப்புறம் 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து தராங்க. சில ஃபோன்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிக் பேட்டரி தந்தால் ஒரு 45 watts சார்ஜிங் தான் தராங்க. பட் இதில் வந்து 80 watts சார்ஜிங் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 144Hz AMOLED டிஸ்பிளே, நல்ல ஒரு தரமான ஒரு நல்ல டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. Dimensity 7400 பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு சிப்செட்டும் வந்து உங்களுக்கு தராங்க. எவ்ரிடே யூஸுக்கும் கேமிங்கும் நல்லாவே இருக்குது. 50 மெகா பிக்சல் OIS மெயின் கேமரா, குட் கேமரா அவுட்புட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ப்ளஸ் IP6869 வாட்டர் ரெசிஸ்டன்ட் வித் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபியும். ஸோ கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் நிட்பிக் பண்ணி நான் வந்து சொல்லணும் பார்த்தீங்கன்னா மைக்ரோ SD கார்டு வந்து கிடையாது. அப்புறம் வந்து NFC கிடையாது. FM ரேடியோ இல்லை. அரௌண்ட் 30,000 rupeesக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சின்னா திஸ் இஸ் அ குட் சாய்ஸ். இது எல்லாமே வந்து இது வந்து டிக் பண்ணுது. ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்குது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் வீடியோ தமிழில் பேசு டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.